ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அதிகமாக கேட்கப்படுற கேள்வி என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த கொஸ்டின் எவ்வளோ சிம்பிளோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடும் கூட. ஏன்னா ஒருத்தரோட லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்குள்ள ரொம்ப அதிகமாக எமோஷன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரும் பணத்தை இழக்கிறாங்கன்னு. இருந்தாலும் நம்ம அடிக்கடி ஒரு ஸ்டோரியை கேட்போம். ஏதாவது ஒரு கம்பெனியில், உதாரணமாக விப்ரோவில் 40 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி உங்ககிட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் தவறான முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 கோடியை கூட சாதாரணமாக 10,000 ரூபாயை மாற்றிருக்கலாம். அதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த கொஷினை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியப்படுத்த போகிறேன். இதை 10 வயசு பையன்கிட்ட சொன்னால் கூட அவனுக்கு கண்டிப்பாக புரியும். எல்லாரும் சொல்கிறது, என்கிட்ட அதிகமாக பணம் இல்லை, ஸோ நான் வெயிட் பண்ணணுமா இல்லை இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுமா? இப்போவே செய்யணும்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். மோகேஷ் பாபராய், அதாவது மோகேஷ் பாபராய்க்கும் அவரோட டாட்டருக்கும் இடையில் நடந்த ஸ்டோரி தான். ஆக்சுவலாக மோகேஷ் பாபராய் ஒரு யூஎஸ் இன்வெஸ்டர், ஃபண்ட் மேனேஜரும் கூட அண்ட் மல்டி மில்லியனரும் கூட. நைட்டு 2 மணிக்கு ஏர்போர்ட்டில் அவரோட டாட்டரை பிக்கப் பண்ண போகிறாரு. அவர் டாக்டர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 18 இயர்ஸை ரீச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு $5,000 சேலரியாக வாங்கியிருந்தாங்க. $5,000 யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மணி தான். அதனால் மோகேஷ் என்ன சொன்னாருன்னா, அவங்க டாக்டர்கிட்ட, உனக்காக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த $5,000 ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு அவங்க டாக்டர் சொன்னாங்க, இது நல்ல ஐடியாவாக இருக்கே. உடனே மோயினிஷ் கேட்டார், ஒருவேளை $5,000 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்ரி இயர் க்ரோ ஆச்சுன்னா உன்னோட ரிட்டையர் அப்போ, அதாவது 68 வயசில் இந்த பணம் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கும்? அதுக்கு டாக்டர் சொன்னாங்க, 50,000 இல்லை $60,000 ஆயிருக்குன்னு சொன்னாங்க. நைட்டு 2 மணி வேற, அதனால அவங்க ரொம்ப தூக்கத்தில் வேற இருந்தாங்க இல்லையா? அதுக்கு மோயினிஷ் சொன்னார், இதை ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா இருக்குது. அதுதான் ரூல் ஆஃப் 72. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகணும்னு தெரியணும்னா, அப்போ நீங்கள் 72/15 போடுங்க. ஏன்னா 72 ஒரு மேஜிக்கல் நம்பர். அதாவது 72 எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்பரால் வகுத்தாலும் உங்களுக்கு அந்த பணம் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகிடும் காட்டிடும். ஸோ இங்கே 72/5 நம்ம போடும்பொழுது அப்ராக்சிமேட்டாக 5 வருஷம் ஆகுது. ஸோ அவங்க டாக்டரோட 18 வயசுல இருந்து 23 வயசு ஆகும்பொழுது அந்த $5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு $10,000 ஆயிருக்கும். அடுத்ததா 28 வயசு இருக்கும் பொழுது அந்த மணி இன்னும் டபுள் ஆகி $20,000 ஆகியிருக்கும். அதுக்கு அடுத்ததா 33 வயசுல டபுள் ஆகி $40,000 ஆகியிருக்கும். இதை கேட்ட உடனே அவரோட பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தூக்கத்துலேருந்து லைட்டாக எழுந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் மோயினிஷ் என்ன கேட்டார்னா, ஒருவேளை 18 வயசுல இருந்து 68 வயசு வரைக்கும் மொத்தமாக 50 வருஷம் ஆகியிருக்கும். ஸோ எவ்ரி 5 இயர்ஸுக்கு அந்த பணம் டபுள் ஆகியிருந்தா டோட்டலாக மொத்தமாக 50 வருஷத்தில் 10 டைம்ஸ் டபுள் ஆகிருக்குன்னு சொன்னார். அதாவது சிம்பிள் மணி $5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு $5 மில்லியன் ஆயிருக்கும். இதை கேட்ட உடனே அவருடைய பொண்ணுக்கு தூக்கம் பறந்து போயிடுச்சு. அவங்க ஹவ் இட் இஸ் பாசிபிள்னு வியந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கே வேப்பாக தானே இருக்கு. நீங்கள் இங்கே பார்க்கலாம், 18 வயசில் 5,000 அப்படியே பார்த்தீங்கன்னா 10,000 ஆயிருக்கு, 40,000. அதுக்கப்புறமா பாருங்கள் 80,000. அவங்களோட எவ்ரி 5 இயருக்கும் பாருங்கள். அப்புறமா 1,60,000, 3,20,000, அடுத்தது 64 லட்சம் அண்ட் ஃபைனலி 51,20,000 ரூபாய். அதாவது $5.1 மில்லியன். $5,000 இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் $5 மில்லியன் அது 40 கோடிக்கு ஈக்குவல்ன்றது பெரிய வியப்பு இல்லையா? அடுத்ததாக மோயினிஷ் என்ன சொன்னார்னா, இது உன்னோட ஜஸ்ட் ஒரு மாதத்தோட சேலரி தான். இதே மாதிரி நீ எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணால் 5 மில்லியன் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். உன்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நீ எவ்ரி மந்த் 5,000 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீன்னா உன்னோட ரிட்டையர்மெண்ட் அப்போ எவ்வளோ பணம் இருக்குன்னு எதிர்பார்க்குற? அதுக்கு அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, என்னால் கேல்குலேட் பண்ண முடியல, ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன், அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மனசுலையும் ஒரு கொஷின் வந்திருக்கும். அதாவது மில்லியனர் ஆகிறது இவ்வளோ ஈஸியான விஷயமா? அதுவும் இவ்வளோ சின்ன அமௌண்ட்டை வச்சு மில்லியனர் ஆகிட முடியுமா?
10 லட்சத்தை வச்சு 100 கோடி சம்பாதிச்சிடலாமா? ஆனா ரிட்டையர்மெண்ட்டை ஏன் எல்லாரும் பணக்கார ஆக முடியல? இதுதான் அவங்களோட கேள்வியா இருக்கும். எல்லாரோட அப்பாவும் மோனிஷ் மாதிரி ரிச்சா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் இன்வெஸ்டராகவும் இருக்க முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இங்க மிடில் கிளாஸ் மக்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பெருசா நாலேஜ் இல்லாம இருப்பாங்க. ஸ்கூல்லையும் பெருசா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எந்த டிஸ்கஷனும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் 99.99% மிடில் கிளாஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களுக்கு 100 கோடி இல்லை, 2 கோடியை கூட சேர்த்து வச்சிருக்க முடியாது. அந்த அளவு கஷ்டப்படுவாங்க. இனிமேல் அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா யூடியூப் இருக்கு, அதில் நம்ம மார்க்கெட் மந்திரம் இருக்கு. இந்த சேனல் மூலியமா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எல்லா ஸ்டெப்ஸையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமா பண்ணணும். நம்ம வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி தான். அவரு 11 வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதையே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொன்னாரு. இது ஜோக்கா இருந்தாலும் அவர் சொன்னதுல எவ்வளோ ஆழமான அர்த்தம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது எவ்வளோ குயிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரமா நம்மளால பெரிய ஆளாக முடியும். ஒரு முறை ஜெஸ் பெசாஸ், அதாங்க நம்ம அமேசானோட ஓனர் ஜெஸ் பெசாஸ் வந்து வாரன் பஃபெட்டை பார்த்து, உங்கள் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, ஆனாலும் மக்கள் அதை காப்பி பண்ணி ஏன் பெரிய ஆள் ஆக மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் அதுக்கு வாரன் பஃபெட் என்ன சொன்னார்னா, நம்ம மக்கள் உடனே பணக்காரன் ஆயிடணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால தான் அவங்களால எப்போவுமே கோடீஸ்வரராக முடியல. அதை தவிர அதனால தான் அவங்களால எப்பயுமே பெரிய பணக்காரராக ஆக முடியல. அதனால தான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் டைமுக்கு வைக்கணும். இந்த மைண்ட் செட் இருந்தால் அது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ உடனே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குங்க. அதுவும் லாங் டைமுக்கு வைக்கிற எண்ணத்தோட தொடங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பி சந்திக்கிறேன்.